இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற புது வீடியோங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் வரும். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு காலையில கிளினிக்கு என்னோட ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பேஷண்ட் தான். அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கண் டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர் தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கேக்குற மாதிரி. ஐஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ரைட் ஐ ஆக்டிவே இல்ல, டல் ஐ ஆயிடுச்சு. பார்வையே செயல் எழுந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் லேசர் எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஆபரேஷன் லேசர் எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. லைஃப் லாங்கா அவனுக்கு கண் தெரியாது அப்படிங்கிற ஒரு லைஃப் லாங்கா அவனுக்கு அந்த கண்ணு தெரியாது. எவ்வளவு பவர் அவனுக்கு 12 பவருக்கு மேல போயிடுச்சு. எவ்வளவு பவர் கண்ணாடி போட்டாலும் அந்த கண்ணுல பார்வை தெரியாது. அது ஒருவேளை 7 அந்த மாதிரி லெவல்ல போட்டா 7 பவர்ல தான் அந்த கிளாஸ் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா கூட அதுல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு புதுசா ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா, போய் சுவாதி. வீடியோவே பார்த்துட்டு நீ எங்கேயா பார்த்துட்டு இருந்தா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது, சரியா? அது ஏதாவது சொல்லணும்னா எனக்கு நீ சொல்லிக்கலாம். அவ முத இன்னைக்கு தான் எடுக்கிறா, அதனால பயத்துல என்ன பார்க்க கூடாது, நீங்க சைட்ல பாத்துக்கிட்டு இருக்கா. வீடியோ கேமரா பாரு, சரியா? இந்த லாக்டவுன்ல 3 வருஷம் போன் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோவா இதை போடுறேன். உள்ளே வந்தோடனே அவன் கூலா உட்காந்துருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லா ரத்த குழாய்கள் ஃபுல்லா புடைச்சு இருக்கு. அவன் கூலா உட்காந்துருக்கான். அவங்க அப்பா இப்ப கண் கலங்கி அப்படியே அழுதுட்டாரு. இன்னைக்குதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம அப்பா என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு. இங்க இப்ப என்ன பாரு, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, போன் பார்க்க, டிவி பார்க்காரு. அப்பா திட்டம் போல அப்பா கோவப்படுறாரு. இவருக்கு வேலையே இல்லை. அப்பா ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒண்ணு முடியலன்னா நான் அழுகிறேன்னா அப்பா அழுகிறாரா? யார் அழுதா? இப்ப சொல்லு, சத்தமா சொல்லு. யார் அழுதா? இப்ப சொல்லு. அப்பா. ஏன் அழுதாரு? உன் மேல பாசம் இருக்கிறனால தான் அழுகிறாரு. அந்த பாசம் இருக்கிறனால தான் உன் கண்ணு எங்க பார்வை போயிருமோன்னு தான் 3 வருஷமா போன் பார்க்காத, டிவி பார்க்காத, போன் பார்க்காத, டிவி பார்க்காதன்னு திட்டிருப்பாங்க. இதேதான் ஒவ்வொரு வீட்லயும். குழந்தை போன் பார்க்காத, டிவி கண்ணை சிமிச்சுக்கிட்டே இருக்கான் பாருங்க. முதல்ல அறிகுறி, குழந்தை கண்ணை இப்படி சிமிச்சுக்கிட்டே இருக்கு உங்க குழந்தை வீட்டுல இருக்கும் போது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ட்ரை ஐஸ் ஆயிருக்கலாம். கண் வறட்சியா இருக்கலாம். போன் டிவி பார்த்து அந்த குழந்தை பார்வை இழக்குதுன்றதுக்கான அறிகுறி தான் கண்ணை இப்படி சிமிச்சிட்டே இருக்கிறது. குழந்தை கண்ணை தீராம சிமிட்டே இருக்குன்னா ட்ரை ஆயிடுச்சு. அது தண்ணி சத்தை அந்த ஃபுல்லா கண்ணுக்குள்ள ஒரு ஈரப்பதத்தை கொண்டு வரதுக்காண்டி அதை சிமிட்டி காம்பன்சேட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? இப்ப முதல்ல தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் டிவியை கட் பண்ணுங்க. தூங்க போகும்போது அவங்க அந்த 9 மணிக்கு தூங்க போறாங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் உயிரே போனாலும் போன் டிவி போடாது. காலையில நார்மல் சன்லைட், சூரிய ஒளிய எப்பயுமே ரூம்குள்ளே இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்இடி லைட்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கு. ப்ளூ லைட், மொபைலோ டிவியோ பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் கூட குறையும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே கொண்டு போய் சூரிய ஒளியில காலையில 10 நிமிஷம் உங்க குழந்தைக்கு பார்வை இருக்கணும். 60 வயசு 70 வயசு கேட்ராக்ட் ஆபரேஷன், கண் போரை ஆபரேஷன் பண்ணுவாங்க. 8 வயசு 10 வயசு குழந்தைக்கெல்லாம் பார்க்க போச்சு, எந்த ஆபரேஷனும் கிடையாதுங்க. ரெட்டினா டேமேஜ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க பனியனை கலட்டிட்டு ஆம்பளை பையனா இருந்தா முதுகு பக்கம் வெயில் 10 நிமிஷம் நிக்க சொல்லுங்க. நார்மல் சன்லைட், பொது வெளிச்சத்துல மொட்டை மாடிக்குன்னு ஒண்ணு கூட்டிட்டு போங்க. காலைல போய் பிள்ளைய விளையாடுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா 7 வயசுக்குள்ள உள்ள பிள்ளையா நீங்க குட்டி ஸ்லீவ்லெஸ் ஒரு பனியன் மட்டும் போட்டு, ஜெட்டி மட்டும் போட்டு மேல வெயில்ல நிக்க சொல்லுங்க. முதுகுல உடம்புல படணும். நீங்க ஃபுல் ஷர்ட் பேண்ட் போட்டா உடம்புல எந்த பகுதியில சூரிய ஒளி பட்டு உற்பத்தி ஆகாது. அதனால ட்ரெஸ்ஸை நீங்க கம்மி ட்ரெஸ் போட்டு நிக்க வைக்கணும். 7 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைகளா தான் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ஜெட்டி மட்டும் போட்டு முதுகு பக்கமா வெயில் படுற மாதிரி நிக்க வைங்க. அப்புறம் டெய்லி ஒரு கேரட் ஜூஸ், அதுக்கப்புறமா பப்பாளி டெய்லி 3 பீஸ் பப்பாளி, முருங்கைக்கீரை 15 ml முருங்கைக்கீரை சாறு எடுத்து காலை வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் தேன் கலந்து, வெளிநாடுகள்ல இருக்கீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி இங்க இருந்து அனுப்ப சொல்லுங்க. முருங்கைக்கீரை பொடி 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு மொத்தமா தூரத்துல உட்காந்து, அதாவது டிவில இருந்து கரெக்டா 10 அடியாவது தூரத்துல, 10 ஃபீட்ஸ் லாங் ஃபீட்ஸ், சரிங்களா? நார்மலா மொபைலா இருந்தா 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேல்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு இந்த ஸ்கேல் இருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட்
அப்புறம் அந்த குழந்தையோட மொபைல் லைட்டையும் கொஞ்சம் குறைங்க. டிவி அந்த டிவியோட லைட் பிரைட் லைட் இல்லாம டிவியோட லைட்டோடைய அந்த இதையும் கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்க. நான் வந்து சொல்றேன், ஒரு ஃபோக்கஸ் லைட்ல இருக்கிற எஃபெக்ட் ரெகுலரா பார்த்தா கண்ணில் ப்ளீட் ஆகி நிறைய குழந்தைங்க வருவாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஸ்கூல் போனா பிள்ளைக்கு கண்ணு தெரியல, தூர பார்வையா இருக்கு, பார்வை தெரியல, கண்ணாடி போட சொல்றாங்கன்னு வந்தவங்களை விட டல் ஐஸ், ஒரு கண்ணு சுத்தமா வேலை பார்க்கல, அந்த கண்ணு சோம்பேறி ஆயிடுச்சு, அந்த கண்ணு செயல் இது பண்ணல, ஆபரேஷனோ லேசரோ இல்லை, இந்த கண்ணு பார்வை இல்லாம தான் அவங்க குழந்தை இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கிளினிக் வர குழந்தைங்க நிறைய. அதுக்கு ஹோமியோபதியில சில மெடிசன்ஸ் இருக்கு, மெடிசன் சொல்லுவாங்க. நீங்க வந்து பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போங்க, டாக்டரே உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த கண்ணை செயல்பட வைப்பாங்க. இப்ப இவனுக்கு மருந்து இப்ப 12 பவர் இருக்கு மேம், மெடிசன் கொடுத்துட்டு நம்ம எவ்ரி 4 months ஒன்ஸ் செக் பண்ணிட்டே வரும், எவ்வளவு பவர் இம்ப்ரூவ் ஆகுது என்ன பண்ணுதுன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹோமியோல அதுக்கு மெடிசன் இருக்கு, அந்த நரம்புகளுக்கு செயல்பட மெடிசன் இருக்கு, அந்த ரேடியேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மொபைல் ரேடியேஷன் இதுக்கெல்லாமே எள்ளு உருண்டை ரெகுலரா கொடுங்க. எள்ளு வந்து இந்த சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, நிறைய ரேடியேஷன் கதிர்வீச்சு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, ஐடி ஃபீல்ட்ல சிஸ்டம்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரெகுலரா எள்ளு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல அந்த கதிர்வீச்சோட எஃபெக்ட்ஸ் அதை விட அழுவது இந்த உலகத்திலே கிடையாது. அந்த எள்ளுருடைய குழந்தைங்களுக்கு 2 கொடுங்க. எள்ளுருண்டை கொடுத்தா உடம்புல நீர் சத்து எவ்வளவு தேவை, எவ்வளவு தண்ணி குடிக்கணும், தண்ணியே குடிக்காத குழந்தைங்க கூட எள்ளுருண்டை சாப்பிட்டா தண்ணி குடிப்பாங்க. ஐடில ஏசிலே இருக்கவங்க, ஏசிலே இருக்கும் தவிக்கவே இல்லைன்னு சொல்றவங்க கூட ரெகுலரா எள்ளுருண்டை சாப்பிட்டாங்கன்னா ஏசில இருந்தாலும் தவிக்கும், தண்ணி குடிக்கும், உடம்போட வாட்டர் பேலன்ஸ் அதை மெயின்டைன் பண்ணும். அந்த வாட்டர் பேலன்ஸை உடம்புல மட்டும் மெயின்டைன் பண்ணாது, கண்ணுலயும் ஈரப்பதமான வாட்டர் பேலன்ஸ் அதை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ காமிச்சு, இந்த வீடியோ உங்க குழந்தைங்க பார்த்து இன்னிலிருந்து கண்ணு தெரியாம இப்படி மாலை கண் மாதிரி இப்படி அலைய வேணாம். வெளிச்சத்துல பகல்லே கண்ணு தெரியாம போயிடும். மாலை கண்ணாவது 6 மணிக்கு மேல விட்டமின் ஏ டெஃபிஷியன்சில அவங்க நைட் பிளைண்ட்னஸ் வரும். கவுண்டமணி சார் ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு, சாயந்தரமான கண்ணு தெரியாது தகப்பான்னு போய்கிட்டு இருப்பாருல அந்த படம். ஏன்னா நம்ம ரொம்ப காமெடி பார்த்து ஒண்ணு கோட் கூட சொல்லாம வீடியோ முடிக்க முடியல. அந்த மாதிரி பகல்லே தகப்பான்னு என் பிள்ளை தேடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா தயவு செஞ்சு போன் ஸ்கிரீன் டைம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், போன்னாலும் 1/2 மணி நேரம், டிவி 1 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு அதையும் பிரிச்சு காலைல டிவி பார்த்தா, காலைல போன் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ்க்கு 1 மணி நேரம், ஈவினிங் டிவி பார்க்க கொடுங்க ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அதை தாண்டி கொடுக்க கூடாது. இது வந்து ஒவ்வொரு குழந்தையும் இந்த வீடியோ பார்த்து இன்னைக்கே ப்ராமிஸ் பண்ணிருங்க ஆஷாண்டிட்ட, எல்லாம் பகல்லே கண்ணு தெரியாம நம்ம இப்படி இருக்கணும். சரியா? லவ் யூ ஆல். நன்றி. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு வந்து காலையில கிளினிக்கு என்னோட ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருக்கிற பேஷண்ட் தான். அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கண் டாக்டர்கிட்ட போனீங்க, டாக்டர் தம்பிக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்குற மாதிரி பக்கத்துல இருந்து சொல்லுங்க சத்தமா. ஐ பவர், ஐ சைடு ஐஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ஐஸ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ரைட் ஐ வந்து ஆக்டிவே இல்ல, டல் ஐ ஆயிடுச்சு. பார்வையே செயலிழந்துருச்சு. பார்வையே செயலிழந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் லேசர் எதுவுமே கிடையாதுன்ட்டாங்க. ஆபரேஷன் லேசர் எதுவுமே அந்த குழந்தைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. லைஃப் லாங்கா அவனுக்கு கண் தெரியாது அப்படிங்கிற ஒரு லைஃப் லாங்கா அவனுக்கு அந்த கண்ணு தெரியாது. எவ்வளவு பவர் அவனுக்கு 12 பவருக்கு மேல போயிடுச்சு. எவ்வளவு பவர் கண்ணாடி போட்டாலும் அந்த கண்ணுல பார்வை தெரியாது. அது ஒரு வேளை 7 அந்த மாதிரி லெவல்ல போட்டா 7 பவர்ல தான் அந்த கிளாஸ் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா கூட அதுல வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து புதுசா ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா, அவ பேர் ஸ்வாதி. வீடியோவே பார்த்துட்டு நீ எங்கேயா பார்த்துட்டு இருந்தா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. சரியா? அதை ஏதாவது சொல்லணும்னா எனக்கு நீ சொல்லிக்கலாம். அவ முத இன்னைக்கு தான் எடுக்கிறா, அதனால பயத்துல என்ன பார்க்கக்கூடாது, நீங்க சைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. வீடியோ வேண்டி கேமரா பாரு. சரியா? இந்த லாக்டவுன்ல 3 வருஷம் போன் டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கான விழிப்புணர்வு வீடியோவா இது போடுறேன். உள்ளே வந்தோடனே அவன் கூலா உட்காந்துருக்கான். அவன் கண்ணு ஃபுல்லா ரத்த குழாய்கள் ஃபுல்லா புடைச்சு இருக்கு. அவன் கூலா உட்காந்துருக்கான். அவங்க அப்பா வந்து இப்ப கண் கலங்கி அப்படியே அழுதுட்டாரு. இன்னைக்குதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம அப்பா வந்து என்ன செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு. இங்க இப்ப என்ன பாரு, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, போன் பார்க்க, டிவி பார்க்க, அப்பா திட்டம் போல அப்பா கோவப்படுறாரு, இருக்கிற வேலையே இல்லை, அப்பா வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு ஒன்று முடியலன்னா நான் அழுகிறேன்னா அப்பா அழுகிறாரா? யார் அழுதா இப்ப? சொல்லு, சத்தமா சொல்லு. யார் அழுதா இப்ப? சொல்லு.
அப்பா ஏன் அழுதாரு? உன் மேல பாசம் இருக்கனால தான் அழுகிறாரு. அந்த பாசம் இருக்கிறனால தான் உன் கண்ணு எங்க பார்வை போயிருமோன்னு தான் 3 வருஷமா போன் பார்க்காத, டிவி பார்க்காத, போன் பார்க்காத, டிவி பார்க்காதன்னு திட்டிருப்பாங்க. இதே தான் ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை போன் பார்க்காத, டிவி கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்க. முதல்ல அறிகுறி குழந்தை வந்து கண்ணை இப்படி சிமிட்டிக்கிட்டே இருக்கு உங்க குழந்தை வீட்டுல இருக்கும் போது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ட்ரை ஐஸ் ஆயிருக்கலாம், கண் வந்து வறட்சியா இருக்கலாம். போன் டிவி பார்த்து 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 அந்த குழந்தை பார்வை இழக்குதுன்றதுக்கான அறிகுறி தான் கண்ணை இப்படி 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 சிமிட்டிட்டே இருக்கிறது. குழந்தை கண்ணை தீராம சிமிட்டே இருக்குன்னா ட்ரை ஆயிடுச்சு. அது தண்ணி சத்தை வந்து அங்க ஃபுல்லா கண்ணுக்குள்ள ஒரு ஈரப்பதத்தை கொண்டு வரதுக்காண்டி அதை சிமிட்டி காம்பன்சேட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம்? இப்ப முதல்ல தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் டிவியை கட் பண்ணுங்க. தூங்க போகும்போது அவங்க அந்த 9 மணிக்கு தூங்க போறாங்கன்னா 8 மணிக்கு அப்புறம் உயிரே போனாலும் போன் டிவி போடாதீங்க. காலையில நார்மல் சன்லைட் சூரிய ஒளிய எப்பயுமே ரூம்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ள எல்இடி லைட்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கு, ப்ளூ லைட் மொபைலோ டிவியோ பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் கூட குறையும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே கொண்டு போய் சூரிய ஒளியில காலையில 10 நிமிஷம் உங்க குழந்தைக்கு பார்வை இருக்கணும். 60 வயசு 70 வயசு கேட்ராக்ட் ஆப்ரேஷன், கண்புரை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. 8 வயசு 10 வயசு குழந்தைக்கெல்லாம் பார்வை போச்சு, எந்த ஆப்ரேஷனும் கிடையாதுங்க. ரெட்டினா டேமேஜ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பனியனை கலட்டிட்டு ஆம்பளை பையனா இருந்தா முதுகு பக்கம் வெயில் 10 நிமிஷம் நிக்க சொல்லுங்க. நார்மல் சன்லைட் பொது வெளிச்சத்துல மொட்டை மாடிக்குன்னு ஒண்ணு கூட்டிட்டு போங்க. காலைல போய் பிள்ளைய விளையாட விடுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா 7 வயசுக்குள்ள உள்ள பிள்ளையா நீங்க வந்து குட்டி ஸ்லீவ்லெஸ் ஒரு பனியன் மட்டும் போட்டு ஜெட்டி மட்டும் போட்டு மேல வெயில்ல நிக்க சொல்லுங்க. முதுகுல உடம்புல படணும். நீங்க ஃபுல் ஷர்ட் பேண்ட் போட்டா உடம்புல எந்த பகுதியில சூரிய ஒளி பட்டு உற்பத்தி ஆகாது. அதனால ட்ரெஸ்ஸை வந்து நீங்க கம்மி ட்ரெஸ் போட்டு நிக்க வைக்கணும். 7 வயசு கீழே உள்ள பொம்பளை பிள்ளைகளா தான் ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு ஜெட்டி மட்டும் போட்டு முதுகு பக்கமா வெயில் படுற மாதிரி நிக்க வைங்க. அப்புறம் டெய்லி ஒரு கேரட் ஜூஸ், அதுக்கப்புறமா பப்பாளி மேம் டெய்லி 3 பீஸ் பப்பாளி, முருங்கைக்கீரை 15 ml முருங்கைக்கீரை சாறு எடுத்து காலை வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் தேன் கலந்து, வெளிநாடுகள்ல இருக்கீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி இங்கிருந்து அனுப்ப சொல்லுங்க. முருங்கைக்கீரை பொடி 1 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தேன் கலந்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு மொத்தமா தூரத்துல உட்காந்து, அதாவது டிவியில இருந்து கரெக்டா 10 அடியாவது தூரத்துல 10 ஃபீட்ஸ் லாங் ஃபீட்ஸ், சரிங்களா? நார்மலா மொபைலா இருந்தா 30 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேல்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இப்படி வச்சு ஸ்கேல் வச்சு இந்த ஸ்கேல் இருந்து இவ்வளவு தூரத்துல ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட். அப்புறம் அந்த குழந்தையோட மொபைல் லைட்டையும் கொஞ்சம் குறைங்க. டிவியா இருந்தா டிவியோட லைட் பிரைட் லைட் இல்லாம டிவியோட லைட்டோடைய அந்த இதையும் கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்க. நான் வந்து சொல்றேன், ஒரு ஃபோக்கஸ் லைட்ல இருக்கிற எஃபெக்ட் ரெகுலரா பார்த்தா கண்ணில் ப்ளீட் ஆகி நிறைய குழந்தைங்க வருவாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஸ்கூல் போனா பிள்ளைக்கு கண்ணு தெரியல, தூர பார்வையா இருக்கு, பார்வை தெரியல, கண்ணாடி போட சொல்றாங்கன்னு வந்தவங்களை விட டல் ஐஸ், ஒரு கண்ணு சுத்தமா வேலை பார்க்கல, அந்த கண்ணு சோம்பேறி ஆயிடுச்சு, அந்த கண்ணு செயல் இது பண்ணல, ஆப்ரேஷனோ லேசரோ இல்லை, இந்த கண்ணு பார்வை இல்லாம தான் உங்க குழந்தை இருக்கும்னு சொல்லி என்கிட்ட கிளினிக் வர குழந்தைங்க நிறைய. அதுக்கு ஹோமியோபதியில சில மெடிசன்ஸ் இருக்கு, மெடிசன் சொல்ல வேணாம். நீங்க வந்து பக்கத்துல இருக்க டாக்டர்கிட்ட போங்க, டாக்டரே உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த கண்ணை செயல்பட வைப்பாங்க. இப்ப இவனுக்கு மருந்து இப்ப 12 பவர் இருக்கு மேம், இப்போ மெடிசன் கொடுத்துட்டு நம்ம எவ்ரி 4 months ஒன்ஸ் செக் பண்ணிட்டே வருவோம். எவ்வளோ பவர் இம்ப்ரூவ் ஆகுது என்ன பண்ணுதுன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹோமியோல அதுக்கு மெடிசன் இருக்கு, அந்த நரம்புகளுக்கு செயல்பட மெடிசன் இருக்கு, அந்த ரேடியேஷனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மொபைல் ரேடியேஷன் இதுக்கெல்லாமே எள்ளுருண்டை ரெகுலராக கொடுங்க. எள்ளு வந்து இந்த சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, நிறைய ரேடியேஷன் கதிர்வீச்சு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, ஐடி ஃபீல்டில் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரெகுலரா எள்ளு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல அந்த கதிர்வீச்சோட எஃபெக்ட்ஸ் அதை விட அருமருந்து இந்த உலகத்திலே கிடையாது. அந்த எள்ளுருண்டையே குழந்தைங்களுக்கு 2 கொடுங்க. எள்ளுருண்டை குடிச்சா உடம்புல நீர் சத்து எவ்வளவு தேவை, எவ்வளவு தண்ணி குடிக்கணும், தண்ணியே குடிக்காத குழந்தைங்க கூட எள்ளுருண்டை சாப்பிட்டு தண்ணி குடிப்பாங்க. ஐடியில ஏசிலே இருக்கவங்க, ஏசிலே இருக்கும் தவிக்கவே இல்லைன்னு சொல்றவங்க கூட ரெகுலரா எள்ளுருண்டை சாப்பிட்டாங்கன்னா ஏசியில இருந்தாலும் தவிக்கும், தண்ணி குடிக்கும், உடம்போட வாட்டர் பேலன்ஸை அதை மெயின்டைன் பண்ணும். அந்த வாட்டர் பேலன்ஸை உடம்புல மட்டும் மெயின்டைன் பண்ணாது, கண்ணுலயும் ஈரப்பதமான வாட்டர் பேலன்ஸை அதை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ காமிச்சு, இந்த வீடியோ உங்க குழந்தைங்க பார்த்து இன்னிலிருந்து கண்ணு தெரியாம இப்படி மாலை கண் மாதிரி இப்படி அலைய வேணாம். வெளிச்சத்துல பகல்லே கண்ணு தெரியாம போயிடும். மாலை கண்ணாவது 6 மணிக்கு மேல விட்டமின் ஏ டெஃபிஷியன்சில
அவங்க நைட் பிளைண்ட்னஸ் வரும். கவுண்டமணி சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், சாயந்தரமான கண்ணு தெரியாது தகப்பான்னு போய்கிட்டு இருப்பார்ல, அந்த படம். ஏன்னா நம்ம ரொம்ப காமெடி பார்த்து ஒன்று கோட் கூட சொல்லாமல் வீடியோ முடிக்க முடியல. அந்த மாதிரி பகல்லையே தகப்பான்னு என் பிள்ளை தேடக்கூடாதுன்னு நினச்சோன்னா தயவு செஞ்சு ஃபோன் ஸ்க்ரீன் டைமை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஃபோன்னாலும் 1/2 மணி நேரம், டிவி 1 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு அதையும் பிரித்து காலைல டிவி பார்த்தா, காலைல ஃபோன் பார்த்தா ஆன்லைன் கிளாஸ்க்கு 1 மணி நேரம், ஈவினிங் டிவி பார்க்க கொடுங்க ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ. அதை தாண்டி கொடுக்கக்கூடாது. இது ஒவ்வொரு குழந்தையும் இந்த வீடியோ பார்த்து இன்றைக்கே ப்ராமிஸ் பண்ணிருங்க ஆஷாண்டிட்ட, எல்லாம் பகல்லே கண்ணு தெரியாமல் நம்ம இப்படி இருக்கணும். சரியா? லவ் யூ ஆல். நன்றி.